Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா 9th maths unit 4 geometry ல exercise 4.1 பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாருங்க 4.1 ல first sum பாருங்க. In the figure AB is parallel to CD. Find x. என்ன சொல்லிருக்கான் அப்படினா இந்த ஃபிகர் கொடுத்திருக்க கூடிய ஃபிகர்ல இருந்து AB is parallel to CD. AB யும் CD யும் ஒண்ணுக்கு parallel-ஆ இருக்கும் அப்படினு சொல்லிருக்கான். சரிங்களா? ஒண்ணுக்கு parallel-ஆ இருக்கும். அப்போ கொடுத்திருக்க கூடியதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத என்ன பண்ணனும் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான் ஒரு ஃபிகர் கொடுத்திருக்கான். அந்த ஃபிகர்ல என்ன சொல்லிருக்கான் அப்படினா AB யும் CD யும் parallel. அப்போ இந்த AB அப்படிங்கற லைனும் CD அப்படிங்கற லைன் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கான். parallel-ஆ இருக்கும் அப்படினு சொல்லிருக்கான். இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போற வேல்யூ என்ன அப்படினா find x. சோ அப்ப x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சோ அப்போ AB யும் CD யும் parallel-ஆ இருக்குல்ல. சோ இப்போ நம்ம இத என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நம்மளா ஒரு அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நான் இதுல இருந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு லைன் டாட் லைன் போடுறேன். இதுல இருந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு டாட் லைன் போட்டு இத நான் செப்பரேட்டா தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். பிரிச்சு எழுதிட்டு அதுக்கு நான் என்ன நேம் வச்சிருக்கேன் அப்படினா TE அப்படி சொல்லி ஒரு நேம் வச்சிருக்கேன். சோ அப்போ இதுக்கு மீனிங் என்ன ஆயிடும் அப்படினா AB அப்படிங்கற லைனும் TE அப்படிங்கற லைனும் முதல்ல parallel-ஆ இருக்கும். அதே செப்பரேட் பிரிச்சோம் அப்படினா TE அப்படிங்கற லைனும் CD அப்படிங்கற லைனும் parallel-ஆ இருக்கும். சரிங்களா? சோ இந்த ரெண்டும் parallel-ஆ இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டும் parallel-ஆ இருக்கும். நான் ரெண்டு தனியா பிரிச்சிருக்கேன். சரிங்களா? சோ அவங்க கொடுத்திருக்கிற ஃபிகர்ல வந்து நடுவுல உள்ள லைன் கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இந்த லைனை நம்ம வந்து பிரிச்சு எழுதிருக்கோம். சரிங்களா? இந்த ஃபிகரை பிரிச்சு AB அப்படிங்கற லைனும் DE அப்படிங்கற லைனும் ஒரு parallel-ஆ இருக்கு அப்படி சொல்லி நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து TE அப்படிங்கற லைனும் CD அப்படிங்கற லைனும் அடுத்து அகைன் வந்து ஒரு parallel-ஆ இருக்கு அப்படி சொல்லி என்ன பண்ணிக்கிறோம் பிரிச்சு எழுதிக்கிறோம். சரியா? அப்ப இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா எழுதுறதுக்கு அப்புறம் இத நான் பிரிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினு வெச்சுங்க. அப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம parallel-ஆ இருக்கும்போது இதோட முடிஞ்சிரும். சரிங்களா? இந்த AB யும் DE யும் வரும்போது ரெண்டு லைன் தான் parallel-ஆ வரும். இத நம்ம AB ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? மேல உள்ள லைன் எடுத்துக்கிறேன் AB, கீழ உள்ள லைன் TE. இத எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த ரெண்டு லைனும் parallel-ஆ இருக்கும். சோ இதுக்கு நடுவுல கிராஸ் வருதுல TA, இந்த லைன் தான் இது TA. சோ அப்போ இங்க ஒரு ஆங்கிள் வரும் நமக்கு. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வரும். ஆல்ரெடி இதுல ஒரு ஆங்கிள் அங்கே இருக்கு. A க்கு ஆல்ரெடி 140 இருக்கு. A க்கு ஆல்ரெடி 140 அவனே கொடுத்திருக்கான். நான் இத டாட்டா லைன் வச்சு போடும்போது எனக்கு இந்த D ல மட்டும் என்ன வரும் ஒரு ஆங்கிள் தனியா வரும். ஓகேவா? அதே மாதிரி கீழ ரெண்டுக்கு எடுக்கறோம் வெச்சுக்கோங்க. இப்போ TE க்கும் CD க்கும் எடுக்கிறேன். சரிங்களா? DE க்கும் CD க்கும் எடுக்கும்போது அதுவும் அதே மாதிரி தான். இங்க இன்னொரு ஆங்கிள் வரும். ஆல்ரெடி அவன் ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கான். இங்க 150 அவனே கொடுத்திருக்கான். அது போக இங்க ஒரு ஆங்கிள் வரும். சரிங்களா? சோ அப்போ இங்க ஒரு ஆங்கிள் வரும், இங்க ஒரு ஆங்கிள் வரும். ரெண்டு ஆங்கிள் வருமா? சோ அத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படினா இந்த ஆங்கிள் A அப்படினும் இந்த ஆங்கிள் B அப்படினு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஆங்கிள் என்ன பண்ணிருக்கோம் A அப்படினு நோட் பண்ணிருக்கோம். அது AB க்கும் DE க்கும். அதே இது இன்னொரு ஆங்கிள் வந்து TE க்கும் CD க்கும் உள்ள ஆங்கிள் வந்து B அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படினா as AB is parallel to TE. AB அப்படிங்கற லைனும் TE அப்படிங்கற லைன் எப்படி இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கும் அப்படி சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ இது வந்து இது வந்து எந்த மீனிங்ல நம்ம வந்து parallel எடுத்துக்கிறோம் அப்படினா ஆல்ரெடி ஜியோமெட்ரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ல பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் அப்படினா அதாவது இன்டீரியர்னா எப்படி வரும், அப்புறம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி வரும், அப்புறம் வந்து கோ இன்டீரியர்னா எந்த மாதிரி வரும், அப்புறம் வந்து நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம் அப்படினா SAS SSS இதே மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் பார்த்திருக்கோம். சரிங்களா? SAS அப்படினா சைடு ஆங்கிள் சைடு, SSS அப்படிங்கும்போது சைடு ஆங்கிள் இதே மாதிரி நம்ம என்ன பார்த்திருப்போம் டிஃபரன்ஷியேஷன் பார்த்திருக்கோம். சரிங்களா? அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அத வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் இது வந்து AB யும் D யும் நமக்கு வந்து கோ இன்டீரியர். ஓகேங்களா? AB யும் D யும் வந்து நமக்கு வந்து கோ இன்டீரியர். கோ இன்டீரியர் ஆங்கிள் இது வந்து என்னது கோ இன்டீரியர் ஆங்கிள். அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா இந்த AB யும் TE ரெண்டும் parallel-ஆ இருக்கும்போது 140 plus A ன்னு வரும். சரிங்களா? அப்போ கோ இன்டீரியர்னால நமக்கு தெரியும் 180. அப்ப 140 plus A equal to 180. இதுதான் நமக்கு எப்படி இருக்கும் கோ இன்டீரியர் ஆங்கிள். இதுல இருந்து நம்ம A யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிரலாமா? A equal to 180 equal to plus 140 அது வரும்போது minus 140. therefore A equal to ஒரு பிளஸ் வேல்யூ ஒரு மைனஸ் வேல்யூ, ஒரு பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு லார்ஜர் நம்பர் என்ன அதோட சைன் போடுவோம். சரிங்களா? அப்போ 180 ல இருந்து 140 போச்சு அப்படினா 40. லார்ஜர் நம்பர் வந்து நமக்கு பிளஸ். சோ அப்ப A equal to plus 40. இது நான் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படினா TP க்கும் AP க்கும்
டிஇக்கும் உள்ள parallel line மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் parallel line கண்டுபிடிக்க சொன்னேன்ல டிஇக்கும் சிடிக்கும் இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்றோம் parallel கண்டுபிடிக்கிறோம் so as PE is parallel to CD இது என்னது நமக்கு கோஇன்டீரியர் தான் so therefore 150 plus B 150 plus B equal to 180 இதுல இருந்து B ஓட வேல்யூ என்ன பண்ணிரலாம் ஃபைண்ட் பண்ணிரலாம் so B equal to 180 minus 150 அங்க வரும் minus 150 and therefore B equal to 180 ல இருந்து 150 லெஸ் பண்ணோம் அப்படினா 30 so B ஓட வேல்யூ 30 so அப்ப நம்ம A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கா find x x னா என்னது இந்த வேல்யூ சரிங்களா இது ரெண்டையும் சேர்த்து வரக்கூடியது தான் x so அப்ப A யையும் B யையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துரும் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் and therefore x is equal to a plus b a equal to 40 plus b equal to 30 and therefore x is equal to 70 degree இதான் வந்து ஃபர்ஸ்ட் சம் சரிங்களா இப்போ செகண்ட் சம் பாருங்க செகண்ட் சம்ல வந்து இன்னொரு டயகிராம் கொடுத்திருக்கான் a b c d ஓகேங்களா அப்புறம் AB க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 48 CD ல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 24 சரிங்களா இதுல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படினா மிடில்ல இருக்கக்கூடிய x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறது கேட்டிருக்கான் சரிங்களா மிடில்ல இருக்கக்கூடிய x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறது சோ ஃபைண்ட் பண்ணிங்க இதே மாதிரியே சேம் இதே மாதிரி என்ன பண்றேன் அப்படினா இதையும் என்ன பண்றேன் நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் சரிங்களா அப்ப இத நான் ரெண்டா பிரிக்கும்போது இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க ஒன்னு வந்து E இன்னொன்னு F சரிங்களா EF அப்படி சொல்லி நேம் வச்சுக்கேன் அப்ப நேம் வைக்கும்போது நமக்கு வந்து இந்த ரெண்டும் parallel-ஆ இருக்கும் AB யும் EF அப்படிங்கற லைன் ரெண்டும் parallel-ஆ இருக்கும் சரிங்களா சோ அப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் EF ம் CD இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கும் parallel-ஆ இருக்கும் சோ அப்ப இத வந்து செகண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் மேல உள்ளது AB EF அடுத்து செகண்ட் வந்து EF CD இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம் சரிங்களா சோ as AB is parallel to EF is the co-interior இது என்னது co-interior angle தான் வரும் சோ அப்போ AB எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுக்கு 48 டிகிரி கொடுத்திருக்கான் சோ இஸ் the same இப்போ நம்ம பிரிக்கும்போது இங்க ஆங்கிள் எடுத்தோம்ல இங்க பிரிச்சு எடுக்கும்போது A அப்படிங்கறதும் B அப்படிங்கறது என்ன பண்ணனும் ஆங்கிள் ஃபிக்ஸ் ஆச்சு சோ அப்ப அதே மாதிரி நான் இதை என்ன பண்றேன் அப்படினா பிரிச்சு எழுதும்போது இங்க எனக்கு ஒரு ஆங்கிள் வரும் அத நான் A எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இதுல ஒரு ஆங்கிள் வரும் அத B ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணி பிரிச்சு தான் எடுக்கிறோம் சோ அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் வரும்போது இந்த ரெண்டு லைன் வரும்போது நமக்கு A அப்படிங்கற ஆங்கிள் வரும் இந்த ரெண்டு லைன் எடுக்கும்போது B அப்படிங்கற ஒரு ஆங்கிள் வரும் சரிங்களா சோ அப்ப as AB is parallel to EF and therefore 48 plus A equal to 180 48 plus A equal to 180 இதுல இருந்து A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்ப 180 40 inside வரும்போது -48 so A equal to 132 degree ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனும் சரிங்களா சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படினா 132 degree is the same அதே மாதிரி EF க்கும் CD க்கும் என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா so as EF is parallel to CD EF is parallel to CD is the same in the co-interior and therefore இதுல ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கான் 24 plus B angle தான் நம்ம கண்டுபிடிக்கணும் 24 plus B equal to co-interior ஓட angle வந்து 180 and therefore B equal to 180 the left hand side இருக்கக்கூடிய 24 அங்க வரும்போது -24 and therefore B equal to 156 so என்ன பண்ணிட்டோம் A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ லாஸ்டா ஃபைனலா நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் x அப்படிங்கும்போது A யும் வரும் B யும் வரும் சரிங்களா ஏன்னா x வந்து இந்த ஃபுல்லா கவர் ஆயிருக்கு x அப்படிங்கிறது எப்படி கொடுத்திருக்கான் இங்க ஃபுல்லா சேர்த்து தான் நமக்கு x கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் சோ அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் A இதுல இருந்து இது வரைக்கும் B அப்ப x அப்படிங்கும்போது A ஓட வேல்யூ வரும் B ஓட வேல்யூ வரும் therefore x is equal to A plus B A ஓட வேல்யூ என்னது 132 plus B ஓட வேல்யூ 156 ரெண்டே ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 288 இதுதான் x ஓட வேல்யூ சரிங்களா இதான் வந்து செகண்ட் சம் இப்போ தேர்ட் சம் பாருங்க தேர்ட் சம் என்ன கொடுத்திருக்கான் அப்படினா A B C D இது வந்து எந்த கிராஸ் செக்ஷன்ல போகுது அப்படினா Z அப்படிங்கற கிராஸ் செக்ஷன்ல போகுது பாருங்க Z ஷேப்ல வருதா Z ஷேப்ல வருது சரிங்களா Z ஷேப்ல இருந்தா நம்ம வந்து அது என்ன சொல்றோம் அப்படினா இந்த இன்டீரியர் ஆங்கிள் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படி சொல்லுவோம் சரிங்களா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் A alternate interior angle அப்படினு சொல்லுவோம் சரிங்களா alternate interior angle இப்போ இத பாருங்க இது எப்படி எழுதிக்கலாம் அப்படினா
இதுல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இந்த AB வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா CD க்கு parallel-ஆ இருக்கும் சரிங்களா AB அப்படிங்கிற லைனும் CD அப்படிங்கிற லைனும் நமக்கு parallel-ஆ இருக்கும் சோ அப்ப இதுல இருந்து நமக்கு வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க AB யும் CD யும் parallel-ஆ இருக்கு முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஆங்கிளை பாருங்க இந்த ட்ரையாங்கிள்ல CDE இதுல இருந்து ஏதாச்சும் ரெண்டு ஆங்கிள் வேல்யூ தெரிஞ்சிருச்சு சரிங்களா ரெண்டு ஆங்கிள் வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படினா மூணாவது ஆங்கிள் என்ன பண்ணிடலாம் நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம் பட் நமக்கு இங்க வந்து ஒரு ஆங்கிள் மட்டும் தான் தெரியும் இன்னொரு ஆங்கிள் தெரியாது சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படினா இந்த x வேல்யூ என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் சரிங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் AB is parallel to CD as AB is parallel to CD AB ஓட வேல்யூ CD ஓட வேல்யூ இப்படி இருக்குன்னு எழுதலாம் parallel-ஆ இருக்கும் அப்படினு அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா BAD இது ஒரு ஆங்கிள் BAD அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் அப்புறம் ADC இது ஒரு ஆங்கிள் ஓகேங்களா ரெண்டு இது வந்திருக்கு சோ அப்போ ஆங்கிள் ஆஃப் BAD is equal to angle of ADC இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா alternate interior angle சரிங்களா சோ அப்போ alternate interior angle அதாவது Z ஷேப்ல வந்தாலே என்னது அது alternate interior angle தான் சோ அப்ப Z ஷேப்ல வரும்போது அந்த alternate interior angle ஆங்கிள் எந்த சைடுல வருது அப்படினா இதுலயும் வரும் சரிங்களா இதுலயும் வரக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க சரிங்களா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படினா BAD இதோட வேல்யூ என்னது 53 சரிங்களா என்ன BAD தானே BAD அப்ப இதுக்கு ஆங்கிள் கொடுத்துட்டான் 53 is equal to ADC இது நமக்கு தெரியாது இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவை சரிங்களா இந்த ஆங்கிள் தான் நம்ம பண்ண போறோம் இப்போ கண்டுபிடிக்க போறோம் இப்போ இத y ன்னு வெச்சுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம x ஃபைண்ட் பண்ண வேணும்ல சோ அதனால இத பண்ணிக்கிறேன் y ன்னு வெச்சுக்கிறேன் சோ அப்ப ADC ஈக்குவல் டு அப்படியே வரும் ADC இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா in triangle ABC அதாவது CDE இது எடுத்துக்கோங்க சரிங்களா triangle இது 53 மா சரிங்களா BAD equal to 53 is equal to ADC ஏன்னா ADC ஓட வேல்யூ நமக்கு தெரியாது சோ அதனால அதை அப்படியே வெச்சுக்கிறோம் அப்ப in triangle CDE இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபைண்ட் பண்ண போறோம் சரிங்களா இப்போ ஃபைண்ட் பண்ணும்போது பாருங்க என்ன வேல்யூ தான் வரும் அப்படினா இந்த வேல்யூ அப்புறம் இந்த வேல்யூ இந்த மூணு வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ணனும் இந்த மூணு வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் சோ அப்ப அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படினா பாருங்க இது இந்த மூணு ஆங்கிள் ஆட் பண்ணா நமக்கு 180 சரிங்களா CE CD CE இந்த மூணு ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 180 அப்படிங்கிறது வரும் சரிங்களா சோ அப்ப நமக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ தெரியும் 38 அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க ADC அப்படினா ADC இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 53 சோ அப்ப இங்க y வர இடத்துல என்ன வரும் அப்படினா 53 ன்னு வரும் y வர இடத்துல என்ன வரும் 53 ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன்ல angle ADC equal to 53 சோ அப்போ angle ABD யும் நமக்கு தெரியும் angle ADC யும் தெரியும் அப்ப ADC க்கு வந்து 53 and therefore 38 plus 53 plus x equal to 180 இது வந்து எப்படி அப்படினா angles of property சரிங்களா angles of property by angles of property அப்படினா 3 interior angle நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா 180 க்கு ஈக்குவலா இருக்கும் அந்த 4 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது அப்படினா 91 டிகிரி plus x is equal to 180 இதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணனும் and therefore x is equal to 180 minus 91 therefore x is equal to ஒரு plus வேல்யூ ஒரு மைனஸ் வேல்யூ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு ப்ளஸ் வேல்யூ வந்து மைனஸ் வேல்யூ ப்ளஸ் பண்ணி லார்ஜர் சைன் எவ்வளவு அது போடுவோம் சரிங்களா அப்ப 180 ல இருந்து 91 லெஸ் பண்ணும்போது 89 டிகிரி லார்ஜர் நம்பர் வேல்யூ வந்து பிளஸ் therefore x is equal to 89 டிகிரி சரிங்களா இதான் வந்து எக்சர்சைஸ் 4.1 ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் சரிங்களா செகண்ட் சம் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா थैंक यू